நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். செயற்கை பொது நுண்ணறிவு ஏஜிஐ என்பது செயற்கை நுண்ணறிவின் ஒரு கற்பனையான வடிவம். இது மனிதனைப் போலவே பலதரப்பட்ட பணிகளில் அறிவை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தவும் கூடிய திறனை கொண்டது. குறுகிய செயற்கை நுண்ணறிவு சதுரங்கம் அல்லது புரத மடிப்பு போன்ற குறிப்பிட்ட பணிகளில் சிறந்து விளங்குகிறது போலல்லாமல், ஏஜிஐ ஒரு பொதுநோக்கு அமைப்பு. இது குறிப்பிட்ட பயிற்சி இல்லாமல் புதிய சூழ்நிலைகளுக்கு காரணங்காணவும் திட்டமிடவும் மாற்றியமைத்துக் கொள்ளவும் கூடியது. உண்மையான முழுமையாக சுயமாக செயல்படும் ஏஜிஐ இன்னும் இல்லை என்றாலும் 2024 பிற்பகுதியிலும் 2025 இந்த துறை விரைவாக வளர்ச்சியடைந்துள்ளது. அடுத்த வார்த்தையை கணிப்பதிலிருந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நிலைக்கு மாறி வருகிறது. 1. முக்கிய குறிக்கோளை வரையறுத்தல். ஏஜிஐ நிலைகள். தெளிவற்ற வரையறைகளிலிருந்து விலகிச் செல்ல ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக கூகுள் டீப் மைண்டில் முன்னேற்றத்தை வகைப்படுத்த ஒரு கட்டமைப்பை முன்மொழிந்துள்ளனர். இது தற்போது தொழில்துறையின் மிகவும் பயனுள்ள அளவுகோல். 1. வளர்ந்து வரும் ஏஜிஐ திறமையற்ற மனிதனுக்கு நிகரான அமைப்புகள். GPT-4, ஜெமினி 1.5, கிளவுட் 3.5 போன்ற தற்போதைய முன்னேற்ற மாதிரிகள். 2. திறமையான ஏஜிஐ திறமையான பெரியவர்களில் 50% நிகரான அமைப்புகள். 3. நிபுணர் ஏஜிஐ திறமையான பெரியவர்களில் 90% நிகரான அமைப்புகள். 4. மேதை ஏஜிஐ 99% அதிகபட்ச மனித நிபுணர்களுக்கு நிகரான அமைப்புகள். 5. மனிதனை மிஞ்சிய ஏஜிஐ ASI 100% மனிதர்களை மிஞ்சும் அமைப்புகள். தற்போதைய நிலை. நாம் உறுதியாக நிலை 1இல் இருக்கிறோம். மேலும் சமீபத்திய காரணங்காணும் மாதிரிகளுடன் குறிப்பிட்ட துறைகளில் குடையும் கணிதம் போன்றவை நிலை 2ஐ நோக்கி நகர்கிறோம் என்று வாதிடலாம். 1. 2024-2025 தொழில்துறை மாற்றம். ஏஜிஐ நோக்கிய ஓட்டம் மாதிரிகளை வெறுமனே பெரிதாக்குவதிலிருந்து அவை பேசுவதற்கு முன் சிந்திக்க வைக்கும் நிலைக்கு மாறியுள்ளது. காரணங்காணும் மாதிரிகளின் எழுச்சி. 2024 பிற்பகுதி 2025 மிகப்பெரிய திருப்புமுனை சிஸ்டம் 2 சிந்தனை ஆகும். இது என்ன? ஒரு பதிலை உடனடியாக கணிப்பதற்கு பதிலாக ஒரு அனிச்சை செயல் போல இந்த மாதிரிகள் நிறுத்தி மறைக்கப்பட்ட சிந்தனை சங்கிலியை உருவாக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவை தங்களின் சொந்த தர்க்கத்தை சரிபார்த்து தவறு செய்தால் பின்வாங்கி பயனருக்கு காட்டுவதற்கு முன் தங்கள் பதிலை மேம்படுத்துகிறது. முக்கிய மாதிரிகள் OpenAI O1 மற்றும் O3 முதல் முக்கிய காரணங்காணும் மாதிரிகள். அவை சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் சிந்திப்பதன் மூலம் சிக்கலான கணிதம், PhD நிலை அறிவு மற்றும் குடியில் சிறந்து விளங்குகிறது. DeepSeek R1 சீனாவிலிருந்து ஒரு பெரும் திருப்புமுனை. ஜனவரி 2025. இது ஒரு திறந்த எடை மாதிரி. இது உயர்தர தனியுரிமை செயல்பற்றத்திற்கு இணையாக உள்ளது. முக்கியமாக காரணங்காணும் திறன்களை சிறிய மலிவான மாதிரிகளுக்கு உள்வாங்க முடியும் என்பதை இது நிரூபித்தது. இதன் மூலம் உயர்தர செயற்கை நுண்ணறிவை அனைவருக்கும் கிடைக்க செய்தது. சாட்பாட்களிலிருந்து செயற்பாட்டு செயற்கை நுண்ணறிவு ஏஜென்டிக் AI. நாம் சாட்பாட்கள் பேசும் என்பதிலிருந்து ஏஜென்ட்கள் செயல்படும் என்பதற்கு மாறுகிறோம். செயற்பாட்டு செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மனிதர்களைப் போலவே கணினிகளை பயன்படுத்த முடியும். அவை இணையத்தில் உலவலாம், குடியை எழுதலாம், அதை செயல்படுத்தலாம், பிழைகளை நீக்கலாம் மற்றும் பலபடி வேலைப்பாய்வுகளை நிர்வகிக்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு பயண திட்டத்தை திட்டமிட, விமானங்களை முன்பதிவு செய் மற்றும் அவற்றை என் கேலண்டரில் சேர். ஏஜிஐக்கு நுண்ணறிவு மட்டுமல்ல, சுயாட்சி இடர்நிலை இலக்குகளை பின்தொடரும் திறன் தேவைப்படுவதால் இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. 3. முக்கிய பங்குள்ளவர்களும் அணுகுமுறைகளும். OpenAI அளவுகோல் விதிகள் மற்றும் காரணங்காணுவதில் கவனம் செலுத்துகிறது. அதன் இலக்கு முதலில் ஏஜிஐயை கட்டமைத்து அது மனித குலத்திற்கு பயனளிப்பதில் உறுதி செய்வதாகும். இருந்தாலும் பாதுகாப்பு முன்னுரிமை குறித்த உள்குழப்பங்களை எதிர்கொண்டது. சூப்பர் அலைன்மெண்ட் குழு கலைக்கப்பட்டது. கூகுள் டீப் மைண்ட் தங்களின் ஜெமினி அடிப்படை மாதிரிகளை வளர்த்துடல் கற்றல் மற்றும் ரோபாட்டிக்ஸ் குறித்த ஆழ்ந்த நூலுடன் இணைத்து பன்முக உலகளவு அமைப்பை நோக்கி நோக்குகிறது. ஆன்த்ரோபாட்டிக் OpenAI பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்களால்
நிறுவனங்களால் நிறுவப்பட்டது. பாதுகாப்பு உறுதி செய்ய அரசியல் அமைப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் விளக்கத்திறன் ஒரு மாதிரி ஏன் அப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதை அவர்கள் முன்னுரிமை அளிக்கிறனர். அவர்களின் கிளவுட் மாதிரிகள் ஒரு முன்னணி போட்டியாளராகும். டீப்சீக் சீனாவிலிருந்து ஒரு எதிர்பாராத தலைவர். உலகத்தரமான காரணங்காணும் செயற்கை நுண்ணறிவை முன்பு நினைத்ததை விட மிக குறைந்த செலவில் மற்றும் வெளிப்படையாக பயிற்சிக்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபிப்பதன் மூலம் அவர்களின் R1 மாதிரி தொழில்துறையில் புரட்சியை தொடங்கியது. மெட்டா, ஃபேஸ்புக் திறந்த மூலத்தின் ஓபன் சோர்ஸின் பாதுகாப்பாளர். தங்கள் லாமா மாதிரிகளை இலவசமாக வெளியிடுவதன் மூலம் AGI வளர்ச்சி வெளிப்படையாகவும் ஒரு சில நிறுவனங்களால் கட்டுப்படப்படாமல் பொதுமக்களால் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றவர்கள் வாதிடுகிறனர். 4. காலக்கெடு. AGI எப்போது வரும்? கணிப்புகள் விரைவாக சுருங்கியுள்ளன. சந்தேகப்படுவர்கள். எடுத்துக்காட்டு யான் லெகுன். AGI இன்னும் பல பத்தாண்டுகள் தொலைவில் உள்ளது. தற்போதைய பெரிய மொழி மாதிரிகளுக்கு ஒரு உலக மாதிரி மற்றும் காரணத்தின் உண்மையான புரிதல் இல்லை. நம்பிக்கையாளர்கள். முன்னற்றப்படுவர்கள். எடுத்துக்காட்டு சாம் ஆல்ட்மன், டாரியோ அமோடி. AGI பெரும்பாலும் இலக்கிய ரீதியாக மதிப்பை கொண்ட அறிவாற்றல் வேலைகளை செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்று வரையறுக்கப்படுகிறது. 2026-2029 கிடையில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கணிப்பு சந்தைகள். ஒட்டுமொத்த கணிப்புகள் மெட்டாக்யூலஸ் போன்றவை தற்போது வளர்ந்து வரும் AGI-யின் வருகையை 2026-2027 வைக்கிறன. 4. பெரும் விவாதங்கள், அபாயங்களும் பாதுகாப்புகளும். AGI-ஐ தொடரும் செயல் புருவனப்பட்ட கலாச்சார மற்றும் அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளது. ஒருங்கிணைப்பு பிரச்சினை. நம்மை விட புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பு நம் விதிகளை பின்பற்றுகிறது என்று நாம் எப்படி உறுதி செய்வது? அளவுகோல் மேற்பார்வை. மனிதர்களால் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸை நேரடியாக மேற்பார்வை செய்ய முடியாது. பலவீனமானதிலிருந்து பலவீனமான புதுமையாக்கள், பலவீனமான செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பலவீனமான ஒன்றை கண்காணிக்க என்ற முறைகளை நாம் உருவாக்கி வருகிறோம். விவாதித்து ஒருங்கிணைத்தல். புதிய காரணங்காணும் மாதிரிகள் பதிலளிப்பதற்கு முன் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு எதிராக தங்கள் சொந்த வெளியீடுகளை சரிபார்க்க தங்கள் சிந்தனை நேரத்தை பயன்படுத்துகின்றனர். அழிவுவாதிகள் மற்றும் முன்னேற்றப்படுவர்கள். அழிவுவாதிகள். பாதுகாப்புவாதிகள் AGI ஒரு ஏதேலியான ஆபத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தவறாக சீரமைக்கப்பட்டால், எடுத்துக்காட்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு இலக்கை அதிகப்படுத்தினால் அது பேரழிவுக்கு வழிவகுக்கும். அவர்கள் மெதுவாக செல்வதற்கும் வேகம் குறைத்தலுக்கும் மற்றும் கடுமையான விதிகளுக்கும் வாதிடுகின்றனர். பயனுள்ள முன்னேற்றப்படுவர்கள். எடுத்துக்காட்டு தேங்குவது ஆபத்தானது என்று வாதிடுகின்றனர். AGI நோய், வறுமை மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையை தீர்க்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். மெதுவாக செல்லும் முயற்சிகளை அதிகார குழப்பமாக கருதுகின்றனர் மற்றும் இந்த செழிப்பை வெளிக்கொணர AGI-ஐ முடிந்தவரை விரைவாக உருவாக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். அரசியல் தாக்கம். உடனடி ஆபத்து ஸ்கைநெட் அல்ல, ஆனால் இடப்பெயர்ச்சி. பணி மற்றும் வேலை. செயற்கை நுண்ணறிவு முதலில் பணிகளை ஒரு மின்னஞ்சல் எழுதலை மாற்றியது. செயற்பாட்டு செயற்கை நுண்ணறிவு வேலைப்பாய்வுகளை ஒரு திட்டத்தை நிர்வகித்தலை மாற்றத் தொடங்கியது. AGI மனித அறிவாற்றல் உளவையை கட்டவட்டித்தனமாக்கி பெரும் செல்வ சமத்துவ நிலைக்கு வழிவகுக்கும் என்ற கவலையுள்ளது. உலகளவு பதிவ நுண்மை, உலகளவு பதிவ நுண்ணறிவு மற்றும் உலகளவு பதிவ கணினி பற்றிய விவாதங்கள் AGI கொள்கையின் மையமாக மாறி வருகின்றன.